இப்போ ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அப்படின்னா பிலீவ் பண்ணுறது, அதாவது டைமிங் ரெடியாக இருக்கணும், மார்க்கெட்டில் ஆட்கள் கம்மியாக இருக்கணும். 42% சக்ஸஸ் காரணம் டைமிங். பட் இன்னைக்கு அதே சைஸில் ஒருத்தர் க்ரோ பண்ணணும்னா அவங்க ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணணும். பட் அவங்கெல்லாம் வந்து இன்டர்னல் ரெவன்யூ ஜெனரேஷன்லேயே க்ரோ ஆயிருப்பாங்க. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அப்படின்னா பிலீவ் பண்ணுறது, அதாவது டைமிங் ரெடியாக இருக்கணும், மார்க்கெட்டில் ஆட்கள் கம்மியாக இருக்கணும். ரெண்டு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். யூடியூப் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அடுத்தது எங்கள் கம்பெனி பற்றியும் சொல்கிறேன். ஸோ இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். யூடியூபுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி வீடியோ பிளாட்ஃபார்ம் x.com ஒன்று வந்துருச்சு. அது 99லேயே வந்துருச்சு. அது இங்கே வரல, இந்தியாலாம் வரல. ஏன்னா வந்து இப்போ இந்த டெக்னாலஜியோட மோஸ்ட் இன்னோவேஷன்ஸ் டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் தான் நடக்குது. சரிங்களா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் இந்த ஹேப்பனிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு த்ரூ அவுட் தி வேர்ல்டு. சைனாவில், இந்தியாவில். ஸோ அதுலேயும் அமெரிக்காவில் சிலிக்கான் வேலின்னு சொல்லிட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ அந்த ஏரியா தான் வந்து டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கான ஒரு இப்போ இந்தியாவில் எப்படி பெங்களூர் வந்து சிலிக்கான் வேலின்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி வந்து அமெரிக்காவில் அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ பே ஏரியான்னு சொல்கிறது தான் வந்து கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய மெனி ஆஃப் தி ஓல்டு டெக்னாலஜி கம்பெனிக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடம். இந்த ஸ்டார்ட் அப் எல்லாம் நிறைய உருவாகிற இடம். இப்போ அந்த மாதிரி அமெரிக்காவில் இப்போ நம்ம வந்து இப்போ 5Gயில் இருக்கிறோம். இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து 5Gயில் இருக்கிறோம். அமெரிக்காவும் கிட்டத்தட்ட 5G தான். சில கண்ட்ரிஸ் வேணால் 6G டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த x.com 99ல் வந்துருச்சு. 99ல் நாம் இந்தியாவில் வந்து டயலப் மோடம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ 94ல் தான் இன்டர்நெட் வருது இன்டர்நெட்டு. அந்த நம்ம டயலப் நம்ம ஃபோன் இது வரையாக டயல் பண்ணி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் இன்னொரு ப்ரௌசர் இருந்தது, அது வழியாக பார்த்தோம். போய் நம்ம ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு சைட் அடிச்சிட்டிங்கன்னா அந்த சைட்டு வரத்துக்கு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் லோட் ஆகிறதுக்கு. சரிங்களா? அவ்வளோதான் அன்றைக்கி இன்டர்நெட்டோட ஸ்பீடு இருந்தது. ஸோ அமெரிக்காவில் வேணால் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம் அன்னைக்கு. சரிங்களா? இந்தியன் 99 2000ல் இந்தியாவோட ஸ்பீடு அந்த மாதிரி தான் இருந்தது. அதுவும் ஒரு ஸ்டாட்டிக் வெப்பேஜ்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னா அதில் வெறும் டெக்ஸ்ட் தான் இருக்கும், இமேஜ் கூட பெருசாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி வெறும், ஏன்னா இப்போ டெக்ஸ்ட்னா சைஸ் கம்மி, இமேஜ்னா அதோட சைஸ் அதிகம், வீடியோனா ரொம்ப சைஸ் அதிகம். உங்களுக்கே அதெல்லாம் தெரியும். சரிங்களா? அப்போ அந்த x.com வந்து 99ல் வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து நெட் ஸ்பீடு இல்லை. ஸோ அவங்க மார்க்கெட்டுக்கு ஏர்லி. சரிங்களா? அதனால அவங்க மார்க்கெட் விட்டு காணாமல் போயிட்டாங்க. யூடியூப் 2005ல் வருது. ஸோ இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது ரைட் டைம் இன் தி மார்க்கெட்டு. சரிங்களா? அதுதான் வந்து ரைட் டைம் இன் தி மார்க்கெட்டு தான் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். அவன் தான் ஃபர்ஸ்ட் வரான். மார்க்கெட்டும் ரெடியாக இருக்குது. அதாவது ஒரு 3G 4G ஸ்பீடில் இருக்குது. எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது. 2016ல் வந்து ஜியோ வருது. அதுக்கு முன்னாடி ஏர்டெல்லில் நான் 1 GBக்கு 250 ரூபா நான் பே பண்ணணும். அப்புறம் நான் வந்து அந்த 1 GB ஒரு மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வீடியோ எங்கே போய் பார்க்குறது? இன்றைக்கி ஒரு நாளைக்கு 2 GB வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் இன்டர்நெட் வந்துருச்சு. இன்றைக்கி எவ்வளோ வீடியோஸ் யூடியூப்பில் பார்க்குறான். ஒரு வீடியோவே 250 MB வரும். ஒரு வீடியோ 250 MB. அந்த 4 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 GB முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த 1 GB நெட்டை வாங்கி ஒரு மாதத்து வரைக்கும் வச்சுருந்தோம். அப்போ நம்ம வீடியோலாம் பார்க்க முடியாது. நான் சொல்கிறது இந்த 2016 15லேயே இந்த நிலைமை. இப்போ 2005ல் இந்தியாவில் எப்படி வந்திருக்கேன்? இந்தியாவில் ஈவன் யூடியூப் அன்றைக்கி ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஜியோ வர வரைக்கும் இந்தியாவில் யூடியூப் ப்ராப்ளம்லாம் கிடையவே கிடையாது. யூடியூப் ப்ராப்ளம் ஆகலை. பட் யூஎஸில் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து கனெக்ஷன்ஸ் வந்திருக்கும், 4G எல்லாம் வந்திருக்கும். அதனால் அங்கே எல்லாம் த்ரூ வைஃபை மூலிமா அங்கே வந்து யூடியூப் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ யூடியூப் வந்தது. ஸோ டோட்டலாக வந்து அவங்க வந்து ஒரு மோனோபொலி மாதிரி ஆகிட்டாங்க. வீடியோவுக்கு கோ டு பிளாட்ஃபார்ம். இப்போ வீடியோ, அதுவும் ஃப்ரீ வீடியோஸ். பெய்டு வீடியோஸ் போகணும்னா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் லேர்னிங்கான வீடியோ போகணும்னா udemy.com இருக்குது. அதில் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ ஆனால் ஒரு ஃப்ரீ வீடியோக்கான பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப். அவங்க வந்து அந்த டைமிங் ஃபஸ்ட்டு அந்த டைமிங்க்கு கரெக்டாக வந்தாங்க. அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். இப்போ அதில் செகண்ட் நாங்கள் எங்களோட நித்ராவை எடுத்துக்குவோம். நாங்கள் 2012ல் கம்பெனியை லான்ச் பண்ணோம். அது ப்ரைவேட் லிமிட்டடாக 2013ல் பண்ணோம். 2012ல் நாங்கள் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் போடணும்னா இந்தியாவில் இருந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியாது. கூகுள் வந்து இந்தியாவில் இருந்து அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறதுக்கான பர்மிஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை. பட் அந்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆப்லாம் ரெடி பண்ணோன்னா ஒரு 3 மாதத்தில் வந்து அலோவ் பண்ணிட்டான்.
இப்போ அதுக்கு முன்னாடினா நீங்கள் வந்து யூஎஸ்ல யாராவது இருக்கிற ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி தான் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்க முடியும். ஸோ எங்களுக்கு கரெக்டாக வந்து 2012 ஃபேக் எண்ட், அதாவது ஒரு மேபி அக்டோபர் இருக்கலாம், அந்த டைமாக இருக்கலாம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த டைமில் வந்து இந்தியன் ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட்டை ஆப் ரிலீஸ் பண்ணுற அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ரிலீஸ் பண்ணணும், எங்களுடைய ஆப்பை வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும். கரெக்டாக வந்து மொபைல் ஃபோன் இந்தியாவில், அதாவது மொபைல் ஃபோனுங்கிறத விட என்ன சொல்கிறது, ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வந்து யூசேஜ் வந்து அப்படியே க்ரோ ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ நாங்களும் வந்து க்ரோ ஆக ஆரம்பித்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். நாங்கள் கரெக்டான டைம் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணுற அந்த ஓப்பன் அப் பண்ணுறாங்க கூகுள். அதே சமயத்தில் இந்தியாவில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் பெனட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ அந்த இது எல்லாமே அந்த டைமிங் எல்லாமே மேட்ச் ஆகும்போது வந்து நம்ம நேச்சுரலாக நம்மளோட க்ரோத் வந்து குயிக்கராக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்னு சொல்கிறது. இப்போ நான் பின்னாடி இப்போ திங்க் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து டைமிங் கரெக்டான டைமில் இந்த பிஸ்னஸில் இறங்கணும், சக்ஸஸ்க்கான காரணம். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து டைமிங் வந்து ரைட் டைமிங்காக இருந்திருக்கும். ஈவன் வந்து அவங்களுடைய, நான் ரீசெண்டாக கூட ஒரு டெடெக்ஸ் வீடியோ பார்த்தேன். ஸோ அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு 100 ஸ்டார்ட் அப்ஸை வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லான ரீசன் எல்லாம் எடுக்கும்போது 42% சக்ஸஸ் காரணம் டைமிங். அதுக்கப்புறம் தான் டீமு, அதுக்கப்புறம் தான் வந்து ஃபண்டிங்கு, மீதி மற்ற ரீசன்ஸ் எல்லாம் செகண்டரி தான். அதுவும் ஃபண்டிங் மீதியெல்லாம் கம்மி தான். 42% வந்து உங்களுக்கு டைமிங் தான் சக்ஸஸ்க்கான ரீசன். அதே இப்போ நான் இன்னைக்கு ஒரு கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஒரு பாலிடெக்னிக்கு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி ஒரு காலேஜஸ் ஒரு தமிழ்நாட்டில்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கணும், ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிக்கணும்னா அதுக்கான ரைட் டைம் வந்து 1984 தான். ரொம்ப பெஸ்ட் ரைட் டைம் 1984. இல்லைன்னா ஒரு 1995 அப் டு 2000 வரைக்கும் இட் இஸ் ஓகே. அது வரைக்கும் டைமிங் அதுக்கு வந்து நல்லா இருந்தது. ஆனால் 84 தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கெல்லாம் ஓப்பன் அப் பண்ணாங்க. ப்ரைவேட் ட்ரஸ்ட் வந்து காலேஜஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் கவர்மெண்ட் மட்டும் தான் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருந்தது. சரிங்களா? ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு கர்நாடகா போய் படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்த எம்ஜிஆர் வந்து நாம் இங்கேயும் வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு 1984 ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த 1984 ஓப்பன் பண்ணவங்க தான் இன்றைக்கி வந்து பிரம்மாண்டமாக விஐடி யூனிவர்சிட்டி ஆகட்டும், சரியா, அந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும். நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ், மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ் இந்த 1984 இருந்து மேபி வந்து 2000 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாதான்னா அது இருக்குது. அதுக்கு நிறைய எஃபோர்ட் அதிகமாக போடணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் வந்து சீக்கிரமாக க்ரோ ஆயிடலாம். நான் ஏற்கனவே இந்த நம்மளுடைய மோட்டை பற்றி சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜுக்கு பிராண்ட் பில்ட் ஆகிடும். 40 வருஷம் 1984 இன்னைக்கு 2024 இருக்கிறோம், 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு பிராண்டு பில்ட் ஆயிடும் 40 வருஷத்தில். சரிங்களா? ஸ்கேலும் பெருசாக வளர்ந்துருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி அந்த ஃபண்டிங்கை நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பிக் சைஸாக நீங்கள் க்ரோ ஆகிருக்கலாம், ஸ்கேல் பெருசாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் வந்து இருக்குது. பட் இன்னைக்கு அதே சைஸில் ஒருத்தர் க்ரோ பண்ணணும்னா அவங்க ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணணும். பட் அவங்கெல்லாம் வந்து இன்டர்னல் ரெவன்யூ ஜெனரேஷன்லேயே க்ரோ ஆகிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ், ஒரு பெரிய பிக் அட்வான்டேஜ் டு க்ரோ அண்ட் சஸ்டெயின் தி பிஸ்னஸ். தேங்க்யூ.